Hi viewers, இன்னைக்கு 10th standard algebraல example number 3.40 பார்க்கலாம். பாருங்க question பாருங்க. A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. The speed of the passenger train is less than that of an express train by 20 km per hour. Find the average speed of both the trains. ஸோ ரெண்டு ட்ரெயின் இருக்கு, அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் இருக்கு அண்ட் பேசஞ்சர் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ட்ரெயினுடைய ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் இருக்கிற டேட்டாவை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஓகே, let the speed of the passenger train equal to x கிலோமீட்டர் per hour வச்சிருக்கேன். பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ் கிலோமீட்டர் per hour வச்சிருக்கேன். அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னவா இருக்கும்? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆக்சுவலா எப்படி போகுது? Express the speed of the passenger train is less than that of the express train by 20. அப்ப எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட கம்மியா இருக்குது இல்லையா? பேசஞ்சர் ட்ரெயின் தான் வந்து கம்மியா இருக்கு ஸ்பீடு. பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் தான் வந்து கம்மியா இருக்கு. எப்படி? எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 20. அப்ப எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பிளஸ் 20 அதிகமா இருக்கும்போது பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸா இருக்கும். சப்போஸ் இது எக்ஸ் பிளஸ் 20 இருந்தா இது எக்ஸ். ஏன்னா பாருங்க, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்த ஸ்பீட்ல போகும்போது பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ் ஸ்பீட்ல தான் போகுது. அதாவது 20 இதை விட கம்மியா இருக்கு இல்லையா? என்ன நம்ம இதை கூட எக்ஸ் பிளஸ் 20 எடுக்கலாம், பட் சாரி எக்ஸ் மைனஸ் 20 அதை நம்ம எடுக்க முடியும். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எக்ஸ் ஸ்பீட்ல போகுது, எக்ஸ் கிலோமீட்டர் per hourல போகுது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த ஸ்பீட்ல போகும்னா எக்ஸ் பிளஸ் 20ல போகும். ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட 20 கம்மி ஸ்பீட்ல போகுது, இஸ் லெஸ் தேன் 20 கிலோமீட்டர் per hour. அப்ப இது இந்த ஸ்பீடா இருந்தா இதை விட மைனஸ் இதை விட 20 கம்மிங்கும் போது எக்ஸ் ஸ்பீட்ல போகும். ஓகே, இப்ப நான் சப்போஸ் இது எக்ஸ்ன்னு எடுக்காம இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தேன்னா இது என்னவா இருக்கும்? இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட இது 20 கிலோமீட்டர் கம்மியா போகும். எக்ஸ் மைனஸ் 20 எடுக்கலாம். சோ இப்படி எடுத்தும் போடலாம், இப்படி எடுத்தும் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சிருக்கேன். அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னவா இருக்கும்? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 20 கிலோமீட்டர்ல போகும். எக்ஸ் பிளஸ் 20 கிலோமீட்டர் பர் ஹார்ல போகும். ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயினை விட 20 கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப இது எக்ஸ்னா இது எக்ஸ் பிளஸ் 20 இருக்கும். சப்போஸ் இது எக்ஸ்ன்னு எடுத்தா இதுல இருந்து 20 கம்மிங்கும் போது எக்ஸ் மைனஸ் 20 எடுக்கணும். ஓகே, இதை மட்டும் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. நமக்கு ஒரு ஸ்பீட் ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் டேக்கன். அப்ப இதுல இருந்து டைம் எடுக்கும்போது என்ன ஆகும்? டைம் இந்த சைட் போகும், ஸ்பீட் இந்த சைட் வரும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஸ்பீட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 1 hour மோர் எடுத்துருக்குதா டைம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட 1 hour மோர் எடுத்துருக்கு. அப்ப பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் என்னவா இருக்கும்? டைம் டேக்கன் by passenger train. Passenger train equal to என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ், that is 240 divided by speed. Speed of the passenger train எவ்வளோ? x. Whereas time taken by express train equal to அதே 240 distance divided by அதோட speed, that is x plus 20. இது டைம் இல்லையா? ஸோ ஹார்ஸ்ன்னு போடணும். இதுவும் ஹார். யூனிட் போட மறந்துடாதீங்க. ஓகே, இப்ப இங்க பாருங்க, இங்க நான் அந்த டேட்டா கொஸ்டின் இருக்கிற டேட்டா எழுதியிருக்கேன். திஸ் இஸ் கிவன் ஆக்சுவலா கொஸ்டின்லயே. பேசஞ்சர் ட்ரெயின் வந்து டேக்ஸ் 1 hour மோர் தேன் தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இல்லையா? அப்ப பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் எவ்வளவு கண்டுபிடி? டைம் வந்து பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் வந்து 240 டிவைடட் பை எக்ஸ். இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போற டைம், தட் இஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போற டைம் வந்து 240 பை எக்ஸ்பிரஸ் 20. இதை விட 1 அதிகமா இருக்கு, 1 hour அதிகமா இருக்கு. ஸோ 240 பை எக்ஸ் பிளஸ் 20 பிளஸ் 1 எழுதுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் வந்து நம்ம பேசஞ்சர் ட்ரெயினோடைய டைம் எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். டைம் வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ல டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுங்கிற ஃபார்முலால டிஸ்டன்ஸ் 240 அண்ட் அதோட ஸ்பீடு போடும்போது நமக்கு டைம் டேக்கன் பை தி பேசஞ்சர் ட்ரெயின் தெரியும்.
likewise time taken by the express train நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இது சிம்பிளிஃபை பண்றேன் பாருங்க. நான் இந்த 1 இங்கே வச்சிருக்கேன், இந்த டேர்மை மட்டும் நான் இந்த சைட் கொண்டு வரேன். So that implies 240 divided by x minus 240 by x plus 20 இருக்கும் equal to 1. ஓகே, இந்த நியூமரேட்டர்ல 240 காமனா இருக்கு. ஸோ நான் வெளியில எடுத்து வச்சுட்டு சிம்பிளிஃபை பண்றேன். ஸோ தட் எனக்கு ஈஸியா இருக்கும். கால்குலேஷன்ஸ் வந்து எப்பவுமே காமனா இருக்கிற ஒரு டேர்மை வெளியில எடுத்து வச்சுட்டு பண்ணும்போது கால்குலேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க எல்சிஎம் பண்ணீங்க, x into x plus 20 தான் நமக்கு எல்சிஎம் இல்லையா? ஸோ இந்த டேர்மை நான் x plus 20 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ நியூமரேட்டர்லயும் x plus 20, ஸோ பிராக்கெட் தேவையில்லை, மைனஸ் இந்த டினாமினேட்டரை நான் x ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ நியூமரேட்டர்லயும் ஒரு x கிடைக்கும் இல்லையா, ஈக்குவல் டு 1. பாருங்க பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்ப பாருங்க ஃபர்தரா இங்க ஒரு 20 இருக்கு, இங்க ஒரு 240 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 240 into 20, that is 240 into 2, 20 வரும்போது ஃபர்ஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 48 கிடைக்கும், ஒரு 2 0. the whole divided by x உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இங்க இருக்கிற x மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர் plus 20x plus 20x equal to 1. அகைன் இது இந்த சைட் போயிடும், இந்த 1 கூட மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 48000 4800 equal to x square plus 20x. ஸோ இதே இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ x square plus 20x minus 4800 equal to 0. ஸோ இது பாருங்க, இது ஒரு quadratic equation. நான் வந்து splitting the middle term யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணா 4800 கிடைக்கணும், ஆட் பண்ண 20 கிடைக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 48 எதுல கிடைக்கும், 8 6 are 48 இல்லையா? இங்க 2 0 வரணுங்கிறதுக்காக நான் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போட்டுறேன். இப்போ மைனஸ் 48 வரணும். ஸோ இங்க பிளஸ் இங்க மைனஸ் போட்டேன்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்துடும், ஆட் பண்ணும்போது பாருங்க 80 60. ஸோ ஆட் பண்ணும்போது ரிமைனிங் 20 கிடைக்கும், பிளஸ் 20 கிடைக்கும். ஸோ இது பிளஸ் 80 ஆகும் மைனஸ் 60 ஆகும். நம்ம இப்ப மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த equation நான் மறுபடியும் எழுதுறேன். x square plus 20x minus 4800 equal to 0. இது நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோம், மைனஸ் 4800 வரணும், ஆட் பண்ணும்போது 20 கிடைக்கணும். ஸோ பிளஸ் 80 மைனஸ் 60 இது எடுத்திருந்தோம். ஸோ இந்த யூஸ் பண்ணி இந்த நடு டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். So x square, that implies x square plus 80x minus 60x minus 4800 equal to 0. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து x காமனா எடுத்தோம்னா x plus 80. again இங்க x plus 80 யூஸ் பண்ணுவோம். பட் whereas இங்க வந்து minus 60 இருக்கு. ஸோ அந்த minus 60 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் கிடைக்கும் இல்லையா, ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த x plus 80 காமனா வெளியில எடுக்கலாம். So x plus 80 into x minus 60 equal to 0. So ஒரு டேர்மையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. x plus 80 equal to 0 னா x is equal to minus 80. x minus 60 equal to 0 னா x is equal to 60 னு கிடைக்கும். இப்ப பாருங்க நான் என்ன எழுதுறேன்னு, இங்க எழுதிடலாம். x வந்து இங்க minus 80 இருக்கு. ஆக்சுவலா xங்கிறது வந்து ஸ்பீடுன்னு வச்சிருந்தோம், ஸ்பீட் ஆஃப் தி பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ ஸ்பீட் வந்து எப்பவுமே நெகட்டிவ்ல வராது. therefore x is equal to minus 80 ரிஜெக்ட் பண்ணிடலாம். this is not possible. அது தெளிவா எழுதிடலாம். is not possible, is not possible as speed cannot be negative. Therefore x is equal to 60 kilometer per hour னு எடுத்துக்கோ. but what is x? x நம்ம என்ன எடுத்துக்கோ, ஸ்பீட் ஆஃப் தி பேசஞ்சர் ட்ரெயின் இல்லையா, அது எழுதிடலாம் ஸ்டேட்மெண்ட் ஆக்கி. the speed of the passenger train is equal to 60 kilometer per hour. Okay, நீட் எழுதிருக்கேன். and whereas the speed of இன்னொரு ட்ரெயினும் கேட்டிருக்காங்க. so the speed of express
train is equal to x plus 20 ன்னு எடுத்திருந்தோம். x வந்து 60 னா x plus 20 தானே எடுத்திருந்தோம். But x வந்து 60. So 60 plus 20 that is equal to 80 kilometer per hour. Okay. இதுதான் இதோட ஆன்சர். பட் எக்ஸ் எது எக்ஸ் வந்து பசஞ்சர் ட்ரெயின் வச்சோம்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து எக்ஸ்பிரஸ் 20 இருக்கும். பட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நீங்க எக்ஸ்ன்னு வச்சீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எக்ஸ் மைனஸ் 20 இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து எந்த ட்ரெயினுக்கு நீங்க வைக்கிறீங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கீங்க. கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் வேணா இது பாக்ஸ் பண்ணிடுறேன். நான் ஃபைனல் ஆன்சரே பாக்ஸ் பண்ணிருக்கேன். நீட்டா எடுத்து எழுதுங்க. யூனிட் போட மறந்துடாதீங்க. இதுவுமே வந்து ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பர் ஹார்னு கரெக்ட் கண்டிப்பா எழுதணும். இல்லைன்னா இங்க ஒரு மார்க் போயிடும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.